விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். Twin Birds JFW Movie Awards 2026. Title sponsor Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Mrudu Towels from Ramraj. Super soft, super absorbent. சக்தி மசாலா 49 வருடங்களாய் உங்களுடன். சக்தி மசாலா இல்லங்களில் உள்ளங்களில். ஸ்ட்ரெங்க் பார்ட்னர் காவேரி TMT பார்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் கம்பீரத்தின் அடையாளம். வார்ட்ரோப் பார்ட்னர் ரம்யம் சாரீஸ் அண்ட் குர்தீஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் ராம்ராஜ். நம்ம இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது இங்கெல்லாம் போகிறதுக்கு. There is no இசை without சாய். ஐயோ, அதான் அகெயின் கிரேட்ஃபுல். இவங்களோட லவ் அண்ட் ரெசிப்ரோகேஷன் பார்த்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாமும் எனக்கு கிடச்சிது. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் ஆன் வித் தெம் ஆல் தீஸ் லெஜெண்ட்ஸ். இப்போ நான் பண்ணிருக்கேன் என்ன தவிர. ஸோ நான் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு ஒன்றே ஒன்று தான், எனக்கு நடிக்க வராது. அதனால் யாரும் கூப்பிட்டாலும் அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஷார்ட் வச்சோன்னே தெரிஞ்சிடும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா. அதனால் இப்போவே சொல்லிடுறேன், சுத்தமாக நடிக்க வராது, நடிக்க ஆசையும் இல்லை. ஏங்க நடிக்க தெரிஞ்சாதாங்க நான் நடிக்க முடியும், வேறு நடிக்கவே தெரியாது எனக்கு. Twin Birds JFW Awards 2026 and this award is for the Sensation of the Year தமிழன். இந்த விருதை வழங்குவதற்காக விஜய் ஆண்டனி சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். விஜய் ஆண்டனி சார், ரொம்ப சந்தோஷம் that you're here with us. The JFW Movie Awards 2026 எவ்வளவு சந்தோஷம் சார், பெண்களை கொண்டாடக்கூடிய ஒரு அழகிய விருது விழா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, புது கலைஞர்களுக்கு எல்லாருமே ஊதியத்தை தாண்டி இந்த ரெக்கக்னிஷன் தான் பெரிய விஷயம். நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், சின்ன வயசில் என்னோடய காலேஜில் நான் படிக்கும் பொழுது பாடும் பொழுதுலாம் ஏதோ ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அமைச்சராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக. பட் அந்த அவங்க கொடுத்த ஊக்கம் வந்து என்னை நம்ப வச்சது. எனக்குள்ள ஒரு கலைஞர் இருக்கான்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்தது. அதை சென்னை வரை வர வச்சு இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வச்சுருக்கின்ற மாதிரி. குறிப்பாக வளர்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் வந்து பெரிய ஊக்கம் கொடுக்கும். அதனால் இது JFW அவார்ட் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஊக்குவிச்சிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டில் யாரோ ஒரு கலைஞரை நான் ஊக்குவிக்க வந்திருக்கேன்றது நினைக்கும் போது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் சார் விஜய் ஆண்டனி சார் அப்படின்னு ஒரு பக்கம், பட் எங்களுக்கெல்லாம் வந்து வைப் ஆண்டனி சார் தான். அது எப்படி சார் எவ்ரி சிங்கிள் டைம் நம்ம வைபாக தான் ஒன்று மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க? இல்லை, நான் வந்து மியூசிக் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக மியூசிக் தெரியாது. இல்லை உண்மையை சொல்கிறேன், இல்லை தெரியாது. அப்படின்றதால நான் வந்து பாமரனாக இருந்து தான் என் சாங்ஸ்லாம் கம்போஸ் பண்ணுற வழக்கம். அதே மாதிரி பார்த்தீங்களா, தமிழும் பெரிய நாலேஜ்லாம் கிடையாது, பேச்சு தமிழ் தான் எனக்கு தெரியும். ஸோ அப்படியே ப்ராக்டிக்கலாக சிம்பிளாக பேசி பழக்கப்பட்ட எனக்கு வந்து பாட்டும் அந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அதில் போய் ரொம்ப மானேத்தேனே அது மாதிரி எனக்கு பிடிக்காது. ஸோ என்னோடய பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காகவே உரைநடை தமிழில் தான் வந்து நான் கேட்பேன், லிரிசிஸ்ட் கிட்ட கேட்பேன். அண்ட் வரிகளை பார்த்து கம்போஸ் பண்ணுறதுனால வரிகளோட சிம்பிளிசிட்டி வந்து என்னோடய சாங்ஸை கொஞ்சம் புதுமையாக காமிச்சிருக்கேன் மக்களுக்கு. மற்றபடி நான் கம்போஸ் பண்ணுற டியூன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்த மாதிரி தான் டியூன்ஸ் தான். பட் ஃபார் இட் சிம்பிளிசிட்டி, நாக்கமுக்க இது எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம், கவிதை மாதிரி இருக்காது. அப்படின்றதுனால வந்து டியூன்ஸ் எல்லாம் ரீச் ஆகுது. பண்ணியிருக்கேன் ஒரு டைமில் அந்த மாதிரி. சார் நீங்கள் இருக்கிற இடம் வந்து வைப் இருக்கும். சரி இல்லையா? ஆமாம், நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி ஒரு வைப் வரும். நீங்கள் உள்ளே வரும்போதே பசங்களாம் வைப்ரேஷனில் ஆன் மோட்டில் ஆகிட்டாங்க. ஆமாம், அந்த வைப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாங்களாம். நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்தீங்கன்னா வைப்பு நல்லா கொடுத்துடலாம். இதோ வரேன் சார், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அர்ச்சனாவும் வாங்க. இவங்க வழக்கமாக நீங்கள் கேர்ள்ஸ் இருப்பாங்கள்ல உங்கள் கூட, இந்த அவார்டு கொடுக்குறதுக்கு 4 பேர் வருவாங்க, அவங்களே வர சொல்லுங்கள். வாங்கப்பா சார். சார் அவங்க அப்பா திட்டுவார் சார், அவங்க அப்பா திட்டுவார். பரவாயில்ல தம்பி. இல்லை அதெல்லாம் இல்லாமல் கீழே வச்சுக்கங்க, நான் வச்சுக்கிறேன். அதை தியா இன்னும் 2 பேர் வாங்க. இன்னும் சார் மிச்சம் 2 நீங்களும் டேரக்டர் வாங்க. சார். சார் நல்லா இருக்கீங்களா? அங்கே எடுக்கிறதுக்கு ஆள் வேணும் சார். டேரக்டர், கேமராமேன் அவங்களும் எல்லாம் கூட நின்னீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் எனக்கு. தம்பி வாங்க, உள்ள வாங்க. வைப்பு தானே கேட்டீங்க, இது பேர் தான் வைப்பு. இல்ல சார், நாங்க பாட்டா கேக்குறோம் சார், பாட்டா கேக்குறோம். பாட்டை வந்து நான் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு வந்து நான் டான்ஸ் எதிர்பார்க்கறேன். அப்படி வாங்கன்னு சொல்லும்போது எங்க செல்லக்குட்டிங்க, எங்க பூக்கி டீம் மெம்பர்ஸை கூப்பிட்டுருங்க சார். பூக்கி டீமே கூப்பிட்டுலாமா பேசாம? ஆமா சார். மேம் ப்ளீஸ் கம். லக்ஷ்மி மேம் ப்ளீஸ் ஜாயின் us on stage. வாங்க. வைபு எல்லாரும் சேர்ந்துட்டோம், பாட்டு மட்டும் வரலையே சார். பாட்டு நீங்க தயாராயிட்டீங்களா? நாங்க ரெடி சார். சார் ஹீல்ஸ் போட்டு ஆட முடியுமா? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ரெடி. ரெடி தானே? கூப்பிட்டு 5 நிமிஷம் ஆச்சு சார் இங்க வந்துட்டு. டீம் நீங்க பாசிட்டிவா ஸ்போர்ட்டிவா இருப்பீங்களா?
உங்களுக்கு ஏதாவது கேர்ள்ஸ் எக்ஸ்ட்ரா கேர்ள்ஸ் வேணுமா? போதும் சார். போதுமா? நாங்களே இந்த ஷோல எக்ஸ்ட்ராவா தான் சார் இருக்கோம். வாங்க சார் பண்ணலாம். என்ன பாட்டு வேணும்? எந்த பாட்டு பிடிச்சிருக்காலும் போடுங்கப்பா. நீங்க ஆட நான் பாட வந்து JFW ஷோக்கு. ஆமா ஆமா தம்பி நீங்களும் ஓகேவா? ஏ உச்சி மண்டேலஸ். ஏ உச்சி மண்டை டன். எஸ். ஏ உச்சி மண்டல சுருங்குது ஒன்ன நான் பார்க்கல கிருங்குது கிட்ட நீ வந்தாலே விருங்குது டருங்குது டர் 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 ஏ உச்சி மண்டல சுருங்குது ஒன்ன நான் பார்க்கல விருங்குது கிட்ட நீ வந்தாலே டருங்குது டருங்குது கை தடுந்தூரம் காய்ச்சவளே சக்கரையாலே செஞ்சவளே ஏன் பசி தீக்க வந்தவளே சுந்தரியே ஏ ஏ ஏ தாவணி தாண்டி பார்த்தவளே கண்ணால என்ன சாச்சவளே ராத்திரி தூக்கம் கெடுத்தவளே இப்போ நான் வந்து நீங்க டான்ஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கரெக்ட் சார். அவங்களாவது கைத்தட்டி மேனேஜ் பண்ணிட்டாங்க. கரெக்ட் சார். இவங்களை என்ன பண்ணலாம் நீங்க தான் சொல்லணும். சார் மச்சக்கனி பாட்டுனா அவங்க ஆடிட போறாங்க. மச்ச கண்ணி ஒத்துக்கிச்சு பச்சை தண்ணி பத்திக்கிச்சு தில்லே போடு தில்லே 10 விரல் பத்திக்கிச்சு முத்து மணி அத்திக்கிச்சு ஒன்னாலே எல்லாம் ஒன்னாலே ஏய் மடிப்புள்ள ஒரு கூத்து நடிப்புள்ள ஒரு கூத்து மனசுல தெரு கூத்து உன பார்த்தாதான் ஏய் குத்து குத்து டப்பான் குத்து நெஞ்சில் என்ன பச்சை குத்து அணைச்சிக்கவா குத்து குத்து நானா நன்னே நானா நன்னா நானா நன்னே தன நன்னா மச்ச கண்ணி ஒத்துக்கிச்சு பச்சை தண்ணி பத்திக்கிச்சு தில்லாலே போடு தில்லாலே. தேங்க்யூ 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 தேங்க்யூ. பாத்தீங்களா சார்? தேங்க்யூ டெடிகேஷன் கரெக்டா இருந்தா ஆடிடுவாங்க சார். தேங்க்யூ 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 ஸோ மச் மேம். சார் பாட்டு முடிஞ்சு மேடம் ஆடிட்டு இருக்காங்க சார். ஆமாம் பாட்டு பாடிட்டே ஆடுறாங்க. வைப் பாருங்க. மைக் கொடுத்துருந்தீங்கன்னா வேற மாதிரி. இதான் சார் வைப். எஃபெக்ட் உங்களோட எஃபெக்ட் அப்படி. யா தேங்க்யூ. லைவா வேற கேட்டுட்டு பாடிட்டேன். ஐ அம் டன் ஃபார் தி டே. குட் நைட் கைஸ். மேடம் நீங்க அப்படி போயிடக்கூடாது சார். இப்போ பாடி வந்து ஜாலியாக நம்மளால வந்து ஒரு மோடு கொண்டு விட்டார். ஆனால் சாரோட டான்ஸ் வந்து பயங்கரமான ட்ரெண்டிங் இங்கே. அதுவும் அது என்ன சார் உங்கள் டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் சார். திரும்பி நீங்கள் விஜய் நினச்சி பேசிட்டு இருக்கீங்க. நான் இல்லை விஜய் சார் விஜய் நல்லாவே தெரியும் சார். நீங்கள் வந்து எவ்வளோ ஃபேமஸ். இப்போ அந்த ட்ரெண்டிங் இருக்காக்கா சாரோட அந்த அங்கே பாருங்க சார். தெரியாதனமா ஒரு ரீல போட்டதுக்கு சார் அஸ்கி டான்ஸை வந்து ஒன்றும் இல்லைப்பா. ரொம்ப இப்படி சிம்பிளாக கிளாப் பண்ணணும். இந்த காலை இங்கே வச்சு இங்கே எடுக்கணும் அவ்வளோதானே. எப்படி இப்போ பாட்டு போடுறோம் சார். அது அப்படியே சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணிடுறோம். ஒன்றும் ஏதாவது பண்ணுவோம் பார்த்துவோம். தேங்க்யூ. நல்ல வேளை ஒரு சிம்பிள் ஸ்டெப் வைரல் ஆச்சு. நல்ல வேளை சார். காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப் ஆச்சுன்னா என்ன பண்றது இல்ல. கரெக்ட் சார். ஆனா உண்மை சார் இன்னி வரைக்கும் வைப் ஆண்டனி அப்படின்றவர் இனிமே பூக்கி ஆண்டனி என்று அழைக்கப்படுவார். Thank you. What is that sir? That is phenomenal. The kind of energy you bring. இது சும்மா வார்த்தைகள்லாம் கிடையாது சார். Thank you Lakshmi ma'am. Thank you darlings for joining us. Thank you so much. Vijay Antony sir, we truly love you. Thank you. And நீங்க யாருக்கு விருது கொடுக்க போறீங்க அப்படிங்கறத ஒரு அழகான AV ல பார்த்துடலாம். Can we look at the AV please? Music has long shaped the soul of Tamil cinema, and this year, one composer redefined that legacy with a voice that commanded attention. With the film Dude, Sai Abhyankar delivered a soundtrack that elevated the film's narrative with energy, sensitivity, and contemporary appeal. His compositions stood out for their clarity of sound and emotional precision, making the music one of the film's most recognized strengths. Beyond cinema, Sai's independent work revealed the depth of his musical voice. Songs such as Kachi Sera, Asakuda, Sittira Putri, and Vili Vikara showcased the composer in command of melody and mood, connecting strongly with audiences across platforms. Together, these works signaled the emergence of a distinctive talent, one whose music resonated widely while retaining a clear artistic identity.
For a year defined by impact, reach, and musical excellence, JFW presents the Sensation of the Year award to Sai Abhyankar. Please put your hands together and welcome on stage the sensation of the year, Sai Abhyankar. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய், உங்கள் வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. திப்பு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில், சுக்ரன் படத்தில், ஐ திங்க் உன் பார்வையோ தீயாகுது பாட்டு பாடினார். அப்போ வந்து இந்த அளவுக்கு அவரோட சன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக இந்தியாவே பார்க்குற அளவுக்கு ஒரு உயரத்தில் நிற்பார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் ஹாப்பி டு see growth. ரொம்ப ஃபாஸ்ட் டைமில் ரொம்ப பெரிய இடத்துல நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் இன்னும் 2-3 வருஷத்தில் ஆக்டர் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். மியூசிக் இண்டஸ்ட்ரி உங்களை மிஸ் வாய்ப்பே இல்லை சார். இல்லையா? வரவே வராது. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குது. நான் பார்த்துருக்கேன்ல உங்கள் சாங்ஸில், உங்களோட இந்த அத்திரிபுத்திரி சாங்கா, சித்திரபுத்திரி எல்லாத்துலேயும் உங்கள் பெர்ஃபார்மன்ஸு, ஆக்டிங், டான்ஸ் மூவ்ஸ், டான்ஸ்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க நீங்கள் ஆக்சுவலாக? வராது சார், அப்படியே பொறுமையாக உட்காந்து. இல்லை சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ரொம்ப க்யூட்டாக ஆக்ட் பண்ணுறீங்க. அண்ட் 1 or 2 ஃபிலிம்ஸாவது கண்டிப்பாக கம்பல் பண்ணியிருப்பாங்களே டேரக்டர்ஸ் இது வரைக்கும்? இல்லை, ஃபார்ச்சுனேட்லி மியூசிக் அதை விட நல்லா இருக்கிறதுனால யாரும் அது கேட்கல. நான் கொளுத்தி போட்டேன் இல்லையா சாய், இதுக்கப்புறம் அவ்வளோதான். நீ 1 or 2 ஃபிலிம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நடிப்பீங்கன்னு நம்புறேன் நான் ஆக்சுவலாக. ஆல்ரெடி நாங்கள் கேட்க வச்ச கொஷின்ஸ்லாம் நீங்கள் கேட்டு முடிச்சிட்டேன். வணக்கம் மக்களே, how are you? Really great to see you all after a long time இங்கே திரும்ப, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜில். ஸோ தேங்க்யூ JFW for this beautiful award. Thank you Vijay Antony sir. Thank you so much. Thank you Vijay Antony sir. Thank you so much for joining us on stage. முதல் ரிக்வெஸ்ட்டே என்ன இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? Of course the sensation of the year 2025 had 2 huge films. அதில் வந்து தமிழில் we had Dude இல்லையா? டியூட்லேருந்து உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் எது? கண்ணுக்குள்ள ப்ளீஸ். என் கண்ணுக்குள்ள கத்தாத நெஞ்சுக்குள்ள சாத சொல்லே போதும், உன் சொல்லே போதும். என் கோபம் எல்லாம் பிச்சாலே, அன்ப வச்சு தைச்சாலே. இன்னும் வேணும், ஓ இன்னும் வேணும். விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். காத்திலுள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரேனா. தேங்க்யூ. கடந்த வருஷம் 2025 வந்து உங்களுக்கு வெரி பிளாக் பஸ்டர் இயராக இருந்திருக்கு. ஆல்பமாக இருக்கட்டும், தமிழ்லையாக இருக்கட்டும், இல்லை மலையாளத்தில் இருக்க பல்டியாக இருக்கட்டும், டூடாக இருக்கட்டும், இது வெரி 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 பிக் சக்ஸஸாக இருக்குது. பை காட்ஸ் கிரேஸ். தேங்க்யூ. இந்த ஃபேன்ஸோட ரிசப்ஷன் எப்படி இருக்குது? ரியலி ஸ்பெஷல். இவங்களோட ரெசிப்ரோகேஷனுக்கு தான் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து அவங்க தான் இங்கே நிறுத்தி அழகு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் சொல்லுவேன், ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் தேர் லவ். அண்ட் எங்ககிட்ட வந்து ஒரு சில மீம்ஸ் இருக்குது, அதை பார்த்து நம்ம ஒரு சின்ன ஓகே கான்வர்சேஷன். தனுஷ் சார், அட்லி சார், அந்த பக்கம் சூர்யா சார், இந்த பக்கம் சிம்பு சார். தர் இஸ் நோ இசை வித்தவுட் சாய். ஐயோ, அதான் அகெயின் கிரேட்ஃபுல். இவங்களோட லவ் அண்ட் ரெசிப்ரோகேஷன் பார்த்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாமும் எனக்கு கிடச்சிது. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் ஆன் வித் தெம் ஆல் தீஸ் லெஜெண்ட்ஸ். இப்போ நான் பண்ணுறேன் என்ன தவிர. ஸோ நான் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஹாப்பி, ரியலி ஹாப்பி. ஏதாவது எனி ஸ்பெஷல் அப்டேட்? நம்ம சூர்யா சார் பற்றின கருப்பு வந்து வெரி ஈகராக காத்துட்ருக்கோம் சூர்யா சார் ஃபேன்ஸ்லாம். ஏதாவது சின்ன அப்டேட் சொல்லலாமா? இட்ஸ் ஹெட்டிங் ஃபார் ஏப்ரல் ரிலீஸ் கருப்பு. ஸோ அது ஒரு அப்டேட்டு. அண்ட் ஆர்ஆர் ஒர்க்ஸ் வந்து வெறித்தனமாக போயிட்டுருக்கு. வி ஆர் ரெக்கார்டிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். கருப்பசாமி எல்லாமே இருக்குது. நம்ம கல்ச்சரை பயங்கரமாக பேசுகிற மாதிரி ஒரு ஆர்ஆரும் மியூசிக்காகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பை காட்ஸ் கிரேஸ். இந்த ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியிலேருந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த D55 பற்றின நிறைய விஷயங்கள் தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். கேஸ்டிங்கே பயங்கரமாக இருக்குது. தனுஷ் சார் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, மம்முக்கா இருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கேஸ்டிங்கே எங்களை பயங்கரமாக எக்ஸைட் ஆகுது. ஸோ அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்? ஏன்னா அதுக்கு முன்னாடி ராஜ்குமார் சார் வந்து ஒரு சூப்பரான அமரன்ற ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு.
ஸோ இது எந்த மாதிரியான படமாக இருக்கும்? அது இப்போ தான் பூஜையை போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது எல்லாமே டீம் சொல்லுவாங்க. ரியலி ஃபார்ச்சுனேட் அண்ட் கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் தட் டீம். Congratulations on Day 55. Congratulations on this whole ensemble. இன்னும் நிறைய திரைப்படங்கள் உங்களுடைய இசை ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். And we should all love that. We've got one more meme for you. அதை பார்க்கலாமா? எஸ். எனக்கு ஒன்றே ஒன்று தான், எனக்கு நடிக்க வராது. அதனால் யாரும் கூப்பிட்டாலும் அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஷார்ட் வச்சோன்னே தெரிஞ்சிடும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா. அதனால் இப்போவே சொல்லிடுறேன், சுத்தமாக நடிக்க வராது, நடிக்க ஆசையும் இல்லை. ஸோ நடிக்கிற ஆசையும் இல்லை? இல்லை, சுத்தமாக இல்லை. ஓகே, விஜய் ஆண்டனி சார் ஃபர்ஸ்ட் ஏங்க நடிக்க தெரிஞ்சாதாங்க நான் நடிக்க முடியும். எனக்கு வர நடிக்கவே தெரியாது எனக்கு. ஸோ கண்டிப்பாக நடிப்பு இல்லை இப்போதைக்கு, நாட் ஆன் த கார்ட்ஸ். இன்னும் அவங்களுக்காக தான், அவங்க தான் இவ்வளோ அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் சென்சேஷன் ஆஃப் தி இயர் கொடுத்துருக்காங்க மியூசிக்காக. ஸோ மியூசிக் தான் என்னாலும். ஸோ ஓகே, ஃபேன்டாஸ்டிக். இன்னொரு நியூஸ் வந்திருக்கு பாருங்க. சாய் சாய் அபியங்கரின் அபியங்கரின் ஆல்பம் சாங்ல நடிக்க போட்டி போடும் நாயகிகள். சம்யுக்தா மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, எனிவே அடுத்தது யார்? அடுத்தது அப்டேட் வரும் எல்லாமே. திஸ் மந்த் ப்ரோமோ வரும் இண்டிபெண்டன்ஸ் சாங்கோடது. வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். வாவ், ஸோ அதுவும் போயிட்டு. ஃபேன்டாஸ்டிக். ஓகே, தட் வாஸ் a big thing for us. Thank you. Okay, one more. எப்போவுமே ஒரிஜினல் தான். எனக்கு இதை விட ஒரிஜினல் தான் பிடிக்கும். இதுக்கு என்ன மியூசிக் போட்டிருப்பாங்களோ அதுதான் பிடிக்கும். இது எடிட்டாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது பார்க்க. பட் ஆனால் தலைவர் இது பயங்கரமாக இருந்தது இதுக்கு. ஸோ நம்ம இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது இங்கெல்லாம் போகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி கேட்ட உடனே எங்களுக்காக ஒரு பாட்டு பாடி காமிச்சிங்க. இப்போ எங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே, அதை கொண்டு வரோம். எங்களுக்காக லைட்டாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் என்ன உங்களோட திறமையை காமிச்சிங்கன்னா நாங்கள் வெரி ஹாப்பி ஆகிடும். சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்கெடுத்தா காத்தோட சுத்த வச்சா ரிங்கா மன்னாதி மன்னரெல்லாம் பின்னாடி வந்தாலுமே என்னாண்ட மாட்டிகினா தங்கா காந்தாழி கண்ணுல தான் தள்ளாடி ஊந்து புட்டான் சுடான சுர போத ஏறி கிச்சா மெல்லமா என்ன நீயும் தள்ளுக்கா தள்ளி விட்டா தான். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து பாடுறேன் இன்னொன்று. நான் சிங் என் கூட பாடணும் எல்லோரும், நான் தனியாக பாடினது கூட. ஓகே டன். உன்னைத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கி இருக்க. உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதலை காமிப்பேன் நான். என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ. யாரவ 100க்கு 100 என்னவளா. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. லவ் யூ ஆல். ப்ளீஸ் கீப் மீ இன் யுவர் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ. தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நீங்கள் ராக் பண்ணோம், நாங்களாம் காத்துட்ருக்கோம். தேங்க்யூ சார். நடுத்தர வயதுக்கான கதாபாத்திரங்கள் எழுதப்படுறது ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆண் கேரக்டருக்கு 8 பேஜ் எழுதுனா பெண் கேரக்டருக்கு 2 பேஜ் தான் எழுதுறாங்க. ஸோ எழுத்துலாம் Twinbirds JFW Movie Awards 2026. Title sponsor Twinbirds. Wear it, feel it, love it. Powered by Mrudu Towels from Ramraj. Super soft, super absorbent. Shakti Masala. 49 வருடங்களாய் உங்களுடன். சக்தி மசாலா இல்லங்களில் உள்ளங்களில். Strength partner Kaveri TMT Bars and Structural. கம்பீரத்தின் அடையாளம். Wardrobe partner Ramyam Sarees and Kurtis.